ஸோ மேட்ச் 45 சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து அட் சென்ட் லூசியா சூப்பர் 8 நடந்து முடிஞ்சிருச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா 7 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க மக்களே. அண்ட் டாஸ் பண்ணி போலிங் எடுத்தார் ஜாஸ் பட்லர் அண்ட் 163 ஃபார் 6 தான் சவுத் ஆஃப்ரிக்கானால போஸ்ட் பண்ண முடிஞ்சது. இதுல டாப் ஸ்கோரர் குவிண்டன் டிகாக் ஃபேண்டாஸ்டிக்கா விளையாடினாரு. 68 ஆஃப் 35 பால்ஸ் வேற லெவல் இன்னிங்ஸ்ங்க. அவங்க பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரன்ஸ் ரன் ரேட் வச்சிருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பிச்சும் கொஞ்சம் ஸ்லோ ஆரம்பிச்சது. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன்ஸ். அண்ட் செமையா போலிங் போட்டாங்க. ஆக்சுவலா இங்கிலாந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அதுக்கு கிரெடிட் கொடுத்தாகணும். அட் த சேம் டைம் மிடில் ஆர்டர்ல டேவிட் மில்லர் ஒரு 40 odd ரன்ஸ் குரூஷியலா அடிச்சாரு. அதனால தான் அவங்களால 163 அடிக்க முடிஞ்சது. இங்கிலாந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்ச்சர் கொஞ்சம் நல்லா போட்டாரு. 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 21 ரன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நல்ல கம்பேக். அதில் ரஷீத் அண்ட் ரீஸ் டாப்லி நல்லா எக்கனாமிக்கலா போட்டாங்க. ஸோ சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஸ்ட்ரகிளிங் லைக் சம்திங் இந்த ஸ்லோ விக்கெட்ல. அண்ட் 10 ஓவர்ஸ்ல 60 for 4. அப்பதான் ப்ரூக் அண்ட் லிவிங்ஸ்டன் ஒரு தாறுமாறான ஒரு பார்ட்னர்ஷிப் 78 of 40 பால்ஸ் எங்கேயோ இருக்கிற மேட்ச் வின் பண்ற லெவல் கொண்டு வந்து 18 balls 25 இருந்து ஃபுல் டாஸ் பால்ல லிவிங்ஸ்டன் அவுட் ஆவாரு. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங் அடுத்த லெவல் போயிடுச்சுங்க. அண்ட் மார்க்ரம் அந்த பர்டிகுலர் டைவ் கேட்ச் எடுத்தாரு பாத்தீங்களா ப்ரூக் ஓடுது. அதுதான் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த கேமே சொல்லுவேன். இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.